ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன புதுசாக ஒரு வீடியோக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோட்ஸ் வந்து ஏன் எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி நோட்ஸ் எடுக்கணும், நான் ஏன் நோட்ஸ் எடுத்து படிக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. ஏன்னா இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஏன் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா, சும்மா நம்ம வந்து எடுத்ததும் ஒரு டாபிக் எடுக்கிறோம் படிக்கிறோம் அப்படின்னா அது மெமரியில் அந்த ஒரு நாள் நிற்குமே தவிர மறுபடியும் நம்ம எக்ஸாம் டைமில் வந்து நமக்கு வந்து அது வந்து மனப்பாடமாக இருக்காது. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப மெமரபுளாக இருக்கணும். என்னை பொறுத்தளவில் நம்ம வந்து திரும்ப திரும்ப ஏதோ ஒன்று எழுதி பழகிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மைண்டில் வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன பாயிண்ட் முக்கியம்னு தோணுதோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து ஹைலைட் பண்ணி வைங்க. இது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி நோட்ஸ் எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு டாபிக் எடுத்துப்பேன். அந்த டாப்பிக்கில் இருந்து என்னென்ன பாயிண்ட் முக்கியம், என்னதுலேருந்துலாம் கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுப்பேன், ஹிண்ட்ஸ் நிறைய எடுத்து வச்சுப்பேன். இதுதான் என்னோட மெத்தட். இந்த மாதிரி தான் நான் குரூப் 4க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.